அனைவருக்கும் வணக்கம். இந்த தொல்குடியின் கதைகள் அப்படின்றதுல முதல்ல ஒரு கவிஞர் இந்திரன் மொழிபெயர்த்த ஒரு ஆதிவாசி கவிதையை வாசிச்சு இதை தொடங்கலாம் நினைக்கிறேன். கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள் ஆதிவாசிகளின் கவிதை அந்த தொகுப்புல பிறப்பு அப்படின்ற தலைப்புல அமைந்த கவிதை. சிவன் பிறந்தது எப்போது சொல்ல முடியுமா நீங்கள்? இயேசு பிறந்தது எப்போது சொல்ல முடியுமா நீங்கள்? கடவுள்கள் பிறப்பதற்கு முன்பே நாங்கள் இங்கே இருந்தோம். நாங்கள் பிறந்து ரொம்ப காலத்திற்கு பிறகுதான் கடவுள்கள் பிறந்தார்கள். மனிதர்கள் மத்தியிலிருந்து தான் அவர்கள் பிறந்தார்கள். நாங்கள் கடவுளுக்கு முன் பிறந்தவர்கள் என்று அந்த கவிதை முடிகிறது. இந்த கவிதை இந்த ஆதிக்குடிகளின் கதைகள் அப்படின்றதுக்கு தொடர்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுனால சொன்னேன். ஆதிக்குடிகள் கதைகள் பற்றி பேசும்போது இந்த மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பழங்கதைகள், தொல்கதைகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. குறிப்பாக அயோத்திதாசர் இங்கே தமிழுக்கு வந்ததுக்கு பிறகு, தமிழுக்கு வந்ததுன்றது 90களுக்கு பிறகு அவர் கட்டமைத்த ஒரு மாற்று கதையாடல், தொன்ம கதையாடல்கள். ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசின எழுத்தாளர் ஸ்டாலின் சொன்னது மாதிரி அவர் உருவாக்கின மாற்று கதையாடல்கள், தொன்ம கதையாடல்களை நம்ம சொல்ல முடியும். குறிப்பாக இந்திரன் பற்றி. இந்திரன் அதுவரையிலும் தமிழ் இலக்கியத்தில் என்ன மாதிரியான ஒரு வகிபத்தை அடைஞ்சார் அப்படின்றதுக்கு பதிலாக அயோத்திதாசர் இந்திரனை ஒரு பௌத்த இதாக சொல்லி இந்த தேசமே ஒரு பௌத்த தேசம் அப்படின்னு சொல்லி இந்திர தேச சரித்திரத்தை சொல்லுவார். அதே மாதிரி தான் நம்மளுக்கு திருவள்ளுவர் அவரை பற்றியான கதைகளும் சரி, இல்லை ஔவையாரை பற்றியான இங்கே ஒரு வேறு விதமான ஒரு மாற்று கதையாடலை, மாற்று தொன்மத்தை உருவாக்குச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அந்த அடிப்படையில் நான் முதல் கேள்வியாக ஐயா இந்திரன் அவர்கள்ட்ட கேட்குறேன். இலக்கியத்தில் தொன்ம கதைகள், இந்த தொல்குடிகள்கிட்ட இருக்கக்கூடிய தொன்ம கதைகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். வேர்ச்சொல் இலக்கிய கலை இலக்கிய இந்த விழாவில் தொன்மங்களை பற்றி, ஆதிக்குடிகளின் குரல்களை பற்றி எல்லாம் ஒரு 4 பேர் உட்கார்ந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஆப்பிரிக்கர்களுடைய எழுத்தையும் தமிழர்களுடைய எழுத்தையும் கலந்து பேசி வருகிறவர். இவர் தொன்மங்களையே தன்னுடைய சிறுகதைகளாக பஞ்சவர்ண குகை என்கிற புத்தகத்தை எழுதியவர். இன்னும் நம்மளுடைய கடவுளுக்கு முன்பிருந்தவர்களை பற்றி சொல்லிய பொய்யாமொழி. இவங்க எல்லாமே சேர்ந்து பேசுகிறதுக்கு ஒரு இடம், ஒரு ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் தான் காலகாலமாக நமக்கு இல்லாமல் இருந்தது. நான் பல வருஷங்களாக இயங்கிக்கிட்டு வரேன். இப்போ நீங்கள் அந்த தொன்மங்களை பற்றி, தொன்மங்கள்ன ஒன்று பெருசாக தொன்மங்கள் பெரிய வார்த்தையாக நம்ம பயந்துட வேணாம். தொன்மங்கள்னா என்ன? தனி மனிதன் கனவு கண்டா அது கனவு, ஒரு சமூகம் கனவு கண்டா அது தொன்மம். அவ்வளோதான், அவ்வளோ சிம்பிள் தான். சமூகம் எப்படியா கனவு காணும் அப்படின்னா, சமூகத்துக்குள்ளே ஒரு ஆழ்மனம் இருக்குது. சமூகத்தினுடைய ஆழ்மனம், அந்த வார்த்தையை முதல் கண்டுபிடிச்சவன் கால் யுங் அப்படின்ற ஒருத்தன் தான். ஒரு பிரெஞ்சு உளவியலாளன் சிக்மண்ட் ஃப்ராய்டு தனி மனிதர்களுடைய உளவியலை பற்றி பேசி வரும்போது, இல்லை சமூகத்துக்கும் ஒரு உளவியல் இருக்குது, ஒரு ஆழ்மனம் இருக்குதுன்னு சொல்லி கால் யுங் தான் முதல்ல சொல்கிறான். அப்போ அந்த சமூக அந்த ஆழ்மனம் உருவாக்குற கனவு இருக்குல்ல, அவைதான் தொன்மங்கள். அந்த தொன்மங்கள் அந்த காலத்திலிருந்து தொன்மங்கள் தோன்றியது எதுன்னு சொன்னால், இதுக்கு இன்னொரு வார்த்தையை அவன் கண்டுபிடிச்சிட்டான், இந்த ஆந்த்ரோபாலஜின்னு புதுசாக. ஏன்னா இது கொஞ்சம் நான் சொல்கிறது பேசிக் சொல்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ அதில் என்ன செய்யுதுன்னா, ஆர்கிடைப்பல்னு ஒரு வார்த்தையை கண்டுபிடிக்கிறாங்க. என்னடா ஆர்கிடைப்பல்னால், இந்த மனித குரங்கு மனிதனாக மாறிய ஒரு பரிணாம வளர்ச்சி வந்ததில்லை, மனித குரங்கு மனிதனாக மாறின இடம். அந்த நேரத்தில் அது என்னென்ன உணர்வுகளை அறிந்ததோ, அது என்னென்ன இதெல்லாத்தையும் பயத்தெல்லாம் உருவாக்குனானோ,
எந்தெந்த உணர்ச்சிகள்லாம் அவன் இருந்ததோ அது எல்லாத்தையும் சேகரித்து நமக்கு கடத்தியிருக்கான். இன்னும் நமக்குள்ளே நம்ம வந்து திடீர்னு ஒரு கனவுல எங்கே மேலேருந்து விழுற மாதிரி கண்டோம்னா அது வந்து ஆதி மனிதன் மரத்திலிருந்து விழுந்ததுனுடைய ஒரு பயம்தான் இன்னும் நம்மிடத்தில் வருகிறது அப்படின்னு சொல்கிற வார்த்தையை ஆர்கிடைப்பல்ன்ற வார்த்தையை சொல்கிறான். அப்போ மனித குலம் ஒரு ஆழ்மனதை ஒரு சமூகமாக பண்பாட்டு ரீதியாக வைத்திருக்கிறது. இந்த ஆழ்மனதிலிருந்து கதைகள் உற்பத்தி செய்து கொள்ளப்படுகின்றன. இந்த உற்பத்தியெல்லாம் நம்ம கேள்வி கேட்குறதே இல்லை. கதைகள் சொன்ன உடனே இப்போ உதாரணத்துக்கு தமிழ் தாய்னு சொல்கிறோம். இது யாரும் தமிழ் மொழியை நான் விமர்சனம் பண்ணுறதா நினச்சிக்காதீங்க. தமிழ் தாய்னு சொல்கிறோம். எப்படிப்பா தமிழ் தந்தையா ஏன் இல்லை? தமிழ் தாயின்னு ஏன் கனவு கண்டோம்? ஆழ்மனம் உற்பத்தி செய்து. அது ஒரு மொழி தானேப்பா, வெறும் கோடு தானே, சத்தம் தானே. அதுக்கு ஏன் தமிழ் தாயின்றீங்க? ஏன் நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கணுன்னு எல்லாம் எழுந்து நிற்கிறோம்? எல்லாமே இந்த ஆழ்மனம் செய்யும் வேலை, ஆர்கிடைப்பல் செய்யும் வேலை. அப்போ நம்ம வெறும் பகுத்தறிவு இயக்கம் என்பது தந்தை பெரியார் அவர்களால் மாபெரும் இயக்கமாக நடத்தப்பட்ட இந்த தமிழ் மண்ணில் இந்த கட்டுக்கதைகளை எப்படி நாம் எதிர்கொள்கிறோம், அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் நினைக்கிறேன். பெரியார் அவர்கள் கட்டுக்கதைகளை எல்லாம் கட்டவிழ்த்து விட்டவர், எல்லா கட்டுக்கதைகளையும் நிர்மூலமாக்கியவர். ஆனால் இந்த தமிழ் பற்றி இந்த கட்டுக்கதைகளை அவருடைய திராவிட சிந்தனையில் வளர்த்து வந்தவர்கள் மகத்துவப்படுத்தி இருக்கிறார்கள். ஒரு தமிழ் அன்னைக்கு தனியான சிலை எடுத்திருக்கிறார்கள். காரைக்குடியில் ஒரு கோயில் கூட இருக்கிறதுங்க. இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா விவாதம் இது, ஆனால் இதில் அதிகமாக நான் பேசக்கூடாது. ஆனால் இதை சொல்லியே தீரணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு கலை விமர்சகன்ற வகையில் ஒரு சில சிற்பிகள் எல்லாம் சம்மந்தப்பட்டிருந்தேன். அப்போ கணபதி ஸ்தபதி என்கிற ஒருத்தர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு தமிழ் மாநாடு நடந்தது. அந்த தமிழ் மாநாட்டில் ஒரு தமிழ் தாய்க்கு ஒரு சிலை செஞ்சாங்க. அது கணபதி ஸ்தபதி தான் செய்தார். கணபதி ஸ்தபதியை வேற ஒரு வேலைக்காக நானும் சோழமண்டல ஓவியர் கிராமத்து சிற்பி KM கோபாலும் போய் அடிக்கடி பார்ப்போம். அப்போ அவர் வீட்டில் அவர் சிலையை செய்துன்னு இருக்கார். செய்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் பார்த்துட்டு வரோம், இந்த சிலை வளர்ந்துக்கிட்டே வருது. 4 கையோட அந்த சிலையை ஒரு தெய்வம் போலவே அவர் உருவகிச்சிருக்கார். எல்லாம் செய்து முடிச்சிட்டாரு. ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னார். ஒரு 2 நாள் கழிச்சு மறுபடியும் அவர் வீட்டுக்கு போகிறோம். அந்த தமிழ் தாயினுடைய 2 கை காணோம். 4 கை செய்திருந்தார், 2 கையை காணோம். உடனே நாங்களாம் கேட்டு கோபால் நானும், என்னங்க இது 2 கையை காணோம் அப்படின்னா, இல்லைங்க அமைச்சர் வந்து பார்த்தாரு, கலாச்சார அமைச்சர் வீரப்பன், இது எப்படி இது பகுத்தறிவு ஒத்து வராது இருக்குதே, அதனால இது 4 கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னார். அந்த இடத்துல தான் தொன்மம். இப்போ பகுத்தறிவும் தொன்மமும் மோதிக்கொள்ளும் இடம். இப்போ பெரியார் கற்றுக் கொடுத்த பகுத்தறிவை வைத்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் ஒரு மொழியை ஒரு தமிழ் அன்னையாக உருவகிக்கிற பகுத்தறிவு அங்கே உள்ள நுழைய மாட்டேங்குது. பகுத்தறிவு உள்ள மொழியாக நுழைய முடியாத ஒரு கர்ப்ப கிரகமாக இருப்பது எது தெரியுமா? இந்த தொன்மம் தான். அதுக்காக தான் இந்த கதையை நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த கதையை நான் என்ன செய்தேன், நான் பார்த்த சாத்திக்கிட்ட தெரியாமல் சொல்லிட்டேன். அவர் என்ன செய்கிறார், பத்திரிகையில் அவர் தினமணி கதிரில் அப்போ ஆசிரியராக இருந்தார், தமிழனைக்கு மாறுகை மாறுகால் வாங்கினார்கள் அப்படின்னு எழுதிட்டார். ஆக நான் என்ன கேட்குறேன், இந்த தமிழனை ஏன் நான் எடுத்துக்கிட்டேன்னா, தொன்மங்கள் எப்படி உருவாக்கப்படுகின்றன. இப்போ நம்ம முக்கியமாக இப்போ இவருடைய கதையை, இவருடைய பஞ்சவர்ண குகை கதையை எடுத்து பார்க்க அதுக்குள்ளே இருக்கிற தொன்மங்கள், குறிப்பாக வந்து நாகர்கோயில் பகுதியில் இருக்கிற தொன்மைகளை மிக அழகாக அவர் எடுத்திருக்கிறாரு. நம்மளுடைய விடுதலை சிகப்பினுடைய கவிதையினுடைய தலைப்பு கூட வந்து எரிசோறுன்றது கூட ஒரு தொன்மம் தான். அப்போ நம்மளுடைய கவிதைகள், நம்மளுடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் தொன்மங்களை புறந்தள்ளி படைக்கக்கூடாது. தொன்மங்கள் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான பகுதிகள். ஒரு முனியன் ஒருத்தன் இருக்கான, அந்த முனியன் யாரு, அவனை பற்றிய கற்பனைகள்லாம் என்ன, அதெல்லாம் பொய்ன்னு நமக்கு நல்லா தெரியுங்க.
இதெல்லாம் கட்டுக்கதைகள் நல்லா தெரியும். ஆனாலும் நம்ம நம்புவதில் ஒரு சுகம் இருக்கிறது. அந்த சுகத்தை உருவாக்குவது தான் தொன்மம். இந்த தொன்மத்தை நம்மளுடைய பஞ்சவர்ண குகை ரொம்ப அற்புதமாக செய்திருக்குது. நம்மளுடைய ஒவ்வொரு கதைகளையும் படிக்கும்போது அந்த கதைகளில் வர தொன்மங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த தொன்மங்களையே வைத்து பிரதானப்படுத்தி நம்மளுடைய புனை கதைகளை உருவாக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய அரசியல் என்பதைத்தான் ஒரு தலித் விமர்சன பார்வையில் இன்றைக்கு நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் மாபெரும் இலக்கியவாதிகள், சிந்தனையாளர்கள் என்று நான் நம்புகிறேன். இந்த இளைய சக்திகள் தொன்மங்களில் இருக்கும் அரசியலை தேடி எடுக்க வேண்டும், தொன்மங்களை பற்றி பேச வேண்டும் என்பதுதான் என்னுடைய. நன்றி சார். அடுத்த நம்ம நட சிவகுமார் சார்கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி இந்த தெய்வங்கள் பற்றி இந்திரன் சார் சொன்னாங்க. என்.டி. ராஜ்குமாரோட ஒரு கவிதையை வாசிச்சுட்டு அதுக்கு பின்னாடி நட சிவகுமார்கிட்ட நம்ம போகலாம். கணியன் ஒருபுறம் பாடி உடம்பை முறுக்கேற்ற, வில்லுப்பாட்டு ஒருபுறம் பாடி சூடு கிளப்ப, கொட்டும் வாத்தியமும் கோபத்தை தூண்டிவிட, ஆ ஓவென பெருத்த சத்தமிட்டு கொண்டே வல்லையமும் தீப்பந்தமும் எடுத்துக்கொண்டு கச்சை கட்டி நிற்பான் சுடலையாண்டி பரம்பரை கோபத்தோடு. ஆடுகிற சாமியை இடுப்பினை பிடித்திழுத்து, என் பிள்ளைகளுக்கும் எனக்கும் ஒரு நல்லதொரு கெதியை சொல்லிப்போ, இல்லைனா உனக்கு இனிமே சோறு தண்ணி பூச ஒன்றும் கிடையாது, உள்ள போட்டு கோவில் நடையை இழுத்தடைச்சு போடுவேன் என்று அதிகாரத்தோடு சொல்ல, என்ன நம்பு உனக்கு நான் உண்டு என சொல்லி திருநீரிட்டு கொடுப்பான் சுடலை எனது பாட்டிக்கு. இப்படியாகத்தான் எங்கள் காட்டு தெய்வங்களோடு சண்டையிட்டுக் கொள்வோம் அந்யோன்யமாய். இந்த கவிதையில் இருக்கக்கூடிய அந்த கடவுளுக்கும் நம்மளுக்குமான அந்த உறவு இப்போ இலக்கியங்களில் எப்படி தொன்ம கதைகளாக நீங்கள் எழுதுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல வந்து வாசுகி பாஸ்கர் அந்த நிகழ்ச்சி நேரில் அனுப்பினோன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் வருது. என்ன விஷயம்னா, தமிழகத்தினுடைய மிகப்பெரிய ஆளுமை இந்திரன் கூட இந்த அமர்வில் உட்கார்ந்துருக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம். என்ன முக்கியமான காரணம்னா, மதுரையில் அந்த வேர்கள் நிகழ்ச்சி நடக்கும்போது ஒரு 19 மினிட் உரை, இன்றைக்கும் நம்ம வந்து அந்த உரையை கேட்டேன்னா அந்த அளவுக்கு நமக்கு படைப்பு எழுதுறதுக்கு, எதிர்கலக குரலை படைப்பை உருவாக்குறதுக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல். நான் சில நேரங்களில் கொஞ்சம் மனசு கொஞ்சம் சங்கடமாக இருக்கும்போது இந்திரன் உரை அந்த உரையை மட்டும் கேட்டால் போதும், எனக்கு ஒரு படைப்புக்கான ஒரு உரை வந்துடும். இதனால் வந்து அவர் பக்கத்தில் இருக்கனால சொல்லலை, மிக முக்கியமான ஒரு உரை இது. இந்த ஃபஸ்ட்டில் வந்து ஆதி தொல்குடி மரபு கதைகளுக்கு முன்னாடி புறநானூரில் ஒரு கொட்டேஷன் இருக்குது. புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, துடியன் பாணன் பறையன் கடம்பன் ஆகிய இந்நான்கு குடிகளை தவிர குடிகள் இல்லை. அப்போ நம்ம ஆச்சு. அப்புறம் சொல்லுது, குரவம் தளவு குருத்து முல்லை இந்த 4 மலர்களை தவிர ஆதி மலர்கள் இல்லை. குரவம்னா காட்டுப்பூ, இது இந்த குயில்கள் சாப்பிடக்கூடிய பூ. அந்த அதில் வந்து மகரந்தம் அதிகமாக இருக்கும், அந்த மகரந்தங்கள் குயில்கள் சாப்பிடும். அப்புறம் தளவம்னா ஒரு வகையான பிச்சிப்பூ, அது சிவப்பு கலரில் இருக்கும். அப்புறம் குருத்தின்னு சொல்லக்கூடியது காட்டு நாரத்தங்காய், அதில் உள்ள பூ. அதுக்கப்புறம் முல்லை நமக்கு தெரியும். இந்த 4 அதுக்கப்புறம் சொல்கிறான், வரகு திணை கொள் அவரை தான் நம்மளுடைய உணவுன்னு சொல்கிறான். முடிஞ்சு போச்சு. அப்போ இவ்வளோ அதுக்கு பிறகு உள்ள கதைகள், உருவாக்கின புனைவுகள், அதுக்கு பிறகு உள்ள இலக்கியம் எல்லாம் எவ்வளோ முக்கியமான இலக்கியமாக நம்மளை ஏமாத்திருக்கான்னு சொல்லி இந்த புறநானூறு கொட்டேஷன்லேருந்தே நமக்கு மனசிலாயிரும். ஒன்று இது நம்ம வந்து ஸ்டடி பண்ணக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் ஒரு இந்த உலக கதைகளெல்லாம் நிறைய இருக்குது. உலக கதைகளில் ஒரு கதை மட்டும் ஒரு 2 மினிட்டில் வர மாதிரி சிம்பிளாக சொல்லிவிட்டு நமக்கு அப்புறம் வந்து போயிடுவோம். இப்போ வந்து கடவுள் உலகத்தெல்லாம் படைச்சிட்டாரு. கடவுள் உலகத்தெல்லாம் படைச்ச பிறகு ஒரு 7வது நாளில் டிவியை படைக்கிறாரு. டிவியை படைச்சி டிவியை கடவுள் பார்த்துட்டே இருக்காரு. அவருக்கு போர் அடிச்சுட்டு வெளியே ஒரு தம் அடிச்சுட்டு வெளியே வராரு. தம் அடிச்சுட்டு வெளியில் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு திரும்ப போகும்போது டிவியை காணலை. என்ன நடந்து போச்சுன்னா, சாத்தான் களவாண்டு ஏவாள்கிட்ட வித்துட்டான். ஏவாள் உட்கார்ந்து படம் பார்த்துட்டு இருக்கான். ஆதாம் வந்து ஆடு மாடுகளுக்கு பேர் வைக்க வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப வரான். அடுக்கலைக்குள்ளாடி போகிறான். அடுக்கலையில் ஏவாளை காணலை. நடு ரூமில் ஏவாள் இருக்கா. அவள் டிவி பார்த்துட்டு இருக்கா. பக்கத்துலேருந்து பார்க்குறான். டிவியில் வந்து பாட்டு ஓடுது, சினிமா ஓடுது, ஆட்டம் பாட்டெல்லாம் பார்க்கும்போது ஓஹோ நம்ம இவ்வளோ அழகாக இருக்குமே, நம்ம பொண்டாட்டி இவ்வளோ அழகாக இருக்குமே சொல்லி அவன் ரசிக்கான்.
ரசிச்சுட்டு பக்கத்தில் வந்து ஒரு சல்லாப மூடல் இருக்கும்போது கடவுள் தம் அடிச்சுட்டு திரும்ப அப்படியே வராரு. ஒரு வீட்டில் வெளிச்சம் தெரியுது, திடீர்னு உள்ள போறாரு. ஆதாமும் ஏவாளும் கடவுளுக்கு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்காங்க. கடவுளே கடவுளே என்ன 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 மன்னிச்சிடுங்க. கடவுள் முடியாது, அவருக்கு வந்து பயங்கரமான கோபம் வருது. டக்குன்னு அவர் என்ன பண்ணார், நீங்கள் பகலில் வந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடாது, ஒரு பனிஷ்மெண்ட். ரெண்டாவது பனிஷ்மெண்ட், நீங்கள் கேபிள் டிவி கனெக்ஷன் நீங்கள் எடுக்கணும். 2 பனிஷ்மெண்ட் கொடுத்தாரு. கடவுளுக்கு தாங்க முடியல, பயங்கரமான கோபம். 39 நாள் மகா பிரளயம், புயல், காற்று, மழை, இடி, மின்னல். 40வது நாள் ஸ்டாப் ஆயாச்சு. அப்புறம் கடவுள் அப்படியே ஒரு நடந்து அப்படியே போகிறாரு. அதில் ஒரு கப்பல் தெரியுது. கப்பல் பக்கத்தில் நோவா இருக்காரு. நோவா போய் பார்க்க போகிறாரு. நோவா 2 டிவி வச்சு படம் பார்த்துட்டு இருக்கான். கடவுளுக்கு கடுமையான கோபம். நோவாட்ட கேட்காரு. நோவா சொல்லலாம், கடவுளே கடவுளே நீங்கள் தானே சொன்னீங்க 2 உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் ஜோடியாக பாதுகாக்கணும்னு சொன்னீங்கல்ல. கடவுள் இந்த பயலோ உருப்படவே மாட்டானோ, விளங்க மாட்டானோ அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தரங்க பையன் வந்து பொறுப்பை கொடுத்துட்டு பண்ணை விட்டு போயிட்டாரு. டிவி வளர்ந்தாச்சு, சேனல் வளர்ந்தாச்சு, நியூஸ் சேனல் வளர்ந்தாச்சு. கடவுள்கிட்ட போய் பேட்டி கேட்க போகிறாங்க. கடவுள்கிட்ட கடவுள் பேட்டி கேட்க, நான் உலகத்தில் எல்லாத்தையும் படைச்சேன், இந்த டிவியை படைச்சிருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். கதை முடியுது. கதையை கொண்டு எப்படி முடிக்கிறான்னா, மறுநாள் கடவுள் விளம்பரத்திற்காக அடித்த ஸ்டெண்ட் என்று இதனை கருதலாம். கதை முடிஞ்சு. இது ஒரு ஒரு பைபிள் தொன்மத்தை எடுத்துக்கிட்டு உங்களுக்கு தெரியும் எல்லாரும். நான் அது வேகமாக சொல்லிட்டேன், ஏன்னா டைம் நமக்கு 10 சொல்லிட்டேன். இந்த பைபிள் தொன்மத்தை எடுத்து உருவாக்கப்பட்ட ஒரு பிரதி. தமிழில் இதே மாதிரி பெருங்கதையாடல் தொன்மங்களை எடுத்து பயங்கரமாக உருவாக்கியிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும், புதுமை பித்தனுடைய சாபம், அகலிகை எல்லாம் தெரியும். நான் ஒரு இந்த பெருங்கதையாடல் தொன்மத்தில் ஒரு கதையை நான் சொல்லி ஆகணும். இன்னைக்கெல்லாம் இந்த கதை இப்படி எழுத முடியுமான்னு தெரியல, அவ்வளோ பிரமாதமாக எழுதின ஒரு கதை நான் சொல்லிடுறேன். ஒரு 2 வரி சொல்லிடுறேன். கு. அழகரிசாமியினுடைய வெந்தணிலில் வேகாத கதை. சிவபெருமான் வந்து பள்ளி அறையில் வந்து காய்ச்சலில் படுத்து கிடக்காரு. யாரு? சிவபெருமான். நேர பார்வதி தேவி உள்ள வரா, தொட்டு பார்க்குறா, பயங்கரமான காய்ச்சல் அடிக்குது. அவன் இருந்தாலும் சொல்ல, நான் தான் சொன்னேனே உங்கள்கிட்ட இந்த சம்பவத்துக்கு நீங்கள் போகாதீங்க, போனால் பிரச்சனை வரும் சொன்னேனே. ஏற்கனவே நீங்கள் 2-3 பிரச்சனையை நீங்கள் உண்டாக்கிட்டீங்க. ஒன்று, இந்த மன்மதனுக்கு மேட்டரில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி நீங்கள் ஒரு வாரம் உறங்காமல் இருந்தீங்க. அதுக்கப்புறம் அந்த கதூர் கஜனா ஒரு பாசுரசன் அவனுக்கு ஒரு சாபம் கொடுத்து அவன் உங்களை உறங்க விடாம ஆக்கி பிரச்சனையில் உண்டாக்குனீங்க. இல்லை, எனக்கு அதெல்லாம் வருத்தம் இல்லை, தரிமிக்க கிட்ட வச்சு என்ன கேவலமாக பேசிட்டானோ அதான் எனக்கு பொறுக்க முடியல அப்படின்னு வந்து பரமசிவன் சொல்கிறாரு. தரிமிக்க கிட்ட வச்சு கேவலம் பேசிட்டு நாம இப்படி என்ன பேசிட்டானோ, அந்த ஆளை வந்து முதல் சங்கம் தொடங்கும் போது கூப்பிட்டதே தப்பு அப்படின்னு கூட பேசிட்டானோ அப்படின்னு சொல்ல இல்லை, நீங்கள் வந்து கவனமாக இருங்க, இனிமேல் இந்த சங்கம் சம்பந்தமான எந்த விஷயத்துக்கு நீங்கள் போகாதீங்க அப்படின்னு பார்வதி தேவி அந்த டைமில் சொல்லிட்டான். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா தர்மி உள்ள வரான். தலைவரே எனக்கு இந்த நீங்கள் இந்த பொருட்கள் இல்லை, அது எனக்கு வேண்டாம், திரும்ப வச்சுடுங்கன்னு சொல்லி சிவபெருமான் கொடுத்துட்டு போயிடான். ஒரு கடைசியில் அந்த கதை முடியும் போது சிவபெருமான் உறங்காமல் இருக்காரு. கடைசியில் அவருக்கு நெற்றிக்கண் இருக்குல்ல, நெற்றிக்கண் வந்து ஐஸ் ஓட்டராக மாறுது. அப்படி சொல்லி அந்த கதையை முடிப்பான். இது ஒரு வந்து சைவ தொன்மத்தை எடுத்துக்கிட்டு வச்ச மிகப்பெரிய விளையாட்டு. இன்னொரு இப்போ ரீசெண்டாக எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின பகல் விளையாட்டுன்னு ஒரு கதை இருக்குது. அந்த கதையிலையும் ஒரு 2 வரி சொல்லிடுறேன். அது என்னன்னா, வந்து பள்ளி அறையில் யார் பாஞ்சாலி வந்து நல்ல கல் குடிச்சிட்டு நல்ல போதையில் படுத்து கிடக்கும் போது தர்மன் வரான். நம்ம பகலில் கொஞ்சம் நம்ம விளையாடுவோமா, என்ன விளையாடலாம், கட்ட விளையாடுவோம்னாச்சு. முதல்ல விளையாட்டு நடக்குது. 2 பேரும் மாறி விளையாடாங்க. அங்கே என்ன படை வீரர்களை வச்சாச்சு, அதை வச்சாச்சு, இதை வச்சாச்சு, குதிரையை வச்சாச்சு, நாடை வச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சு. அடுத்தது அவனுக்கு எல்லாம் முடிஞ்சாச்சு. யார் தோக்குறா? தர்மன் தோக்குறான். அதுக்கப்புறம் தர்மனுக்கு வைக்கிறது ஒன்றும் இல்லை. அப்புறம் அண்ணன் தம்பிகளை முதல்ல அர்ஜுனன் வைக்கிறான், அப்புறம் மற்ற ஆட்களை வைக்கிறான், அதையும் தோத்தாச்சு. கடைசியில் அவள் பாஞ்சாலி கேட்குறான், அடுத்த நீ யாரை வைக்க போகிறான்? நான் என்ன வைக்கிறேன். அந்த அவனுக்கு கையில் உள்ள ஒரு மஞ்சள் நூலை காத்தி வைக்கிறான், அவன் தலையில் உள்ள ஒரு பூவை எடுத்து வைக்கிறான், அதுலேயும் தோத்தாச்சு. கதை முடிய போகுது. ராமகிருஷ்ணன் எப்படி அந்த கதையை முடிப்பாருன்னா, வந்து இவன் ரொம்ப சங்கடத்தில் கோவத்தில் வெளியே போக நிற்பான். நீ கோவத்தில் ஒன்று வெளியே போகாத, நீ தோத்தது அவ்வளோ, நான் உனக்கு திரும்ப தந்துடுறேன், நீ வச்சிக்க, எனக்கு வேண்டாம். அப்போ தர்ம கடைசி வரி என்னென்னா, நான் இதை யார்கிட்ட சொல்லவும் முடியாது, இதை மறக்கவும் முடியாது, கதை முடிச்சு. இப்படி பெருங்கதையாடல் தொன்மத்தை நம்ம ரீப்ரொடியூஸ் மறு உருவாக்கம் பண்ணக்கூடிய ஒரு அவசியம் இருக்குது. அதே மாதிரி நம்ம வேலை இன்றைக்கி நம்ம தலித்து இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான வேலை, மண்ணின் சொத்து, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சொத்து, நாட்டார் கதைகள், செவிவதி கலைகள்,
நம்மளுடைய பண்பாட்டை பேசக்கூடிய ஆழமான கதைகள். இந்த கதைகளை நம்ம மறு உருவாக்கம் பண்ணக்கூடிய மிக முக்கியமான அவசியம் இருக்குது. இதை நம்ம செய்தாலே, ஏன்னா நம்மளை பற்றிய ஒவ்வொரு விஷயம் இன்னைக்கு அவன் தப்பாக தான் பண்ணியிருக்கான். இப்போ எங்கள் ஊரில் ஒரு வயல் இருக்குது. அந்த வயலில் நான் பார்க்கல, எங்கள் தாத்தா சொல்லி கேள்விப்பட்டது, மத்தியானம் 12 மணி ஆனால் குறவச்சத்தம் கேட்குமா. ஏன் குறவச்சத்தம் கேட்கும்னு சொல்லி எங்கள் தாத்தாட்ட கேட்டது. அவர் அதுக்கு ஒரு கதை சொல்லார். மக்களே இப்படியாகும், நம்ம தலித்துகள் பெண்கள் வேலைக்கு போகும்போது ஒரு பண்ணையார் அந்த பொண்ணை வன்புணர்வு பண்ணி கொன்று போட்டான். அந்த அந்த டைமுக்கு குறவச்சத்தம் கேட்குது. இதை எப்படி நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணுறோம்? அடுத்தது அப்புறம் மாந்திரிக வைத்திய பரிபாடல் சொல்லாளர்கள் சம்பந்தமான நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பெணத்தைலம் சொல்லக்கூடிய ஒன்று இருக்குது. இன்றைக்கி காலில் ஸ்டாலின் ராஜாங்க யாரோ அதை லேசாக டச்சப் பண்ணாங்க. அந்த பிணம் உயரும் போது ஒரு டச்சப் பண்ணாங்க. பெணத்தைலம் என்னென்னா, சுடுகாட்டில் பணத்தை நம்ம பிணத்துலேருந்து எண்ணெய் எடுத்தாச்சுன்னா அதை வச்சு நம்ம பல மாயஜால வேலைகள் செய்யலாம்னு சொல்லி ஒரு ஒரு சூடோ சயின்ஸ் நம்பிக்கை. நேராக ஒருத்தன் போகிறான், ஒரு மந்திரவாதி போகிறான், பிணம் வேகும் போது ஒரு 3 அடி ஹைட்டில் பிணம் மேலே போகும். போன உடனே அதிலிருந்து நெஞ்சம்பலையிலேருந்து ஒரு எண்ணெய் வரும். அந்த எண்ணெயை வாழைத்தண்டு வச்சு எடுத்தா இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த நம்பிக்கை சம்பந்தமான விஷயத்தை நம்ம ரெண்டாக யோசிக்கலாம். அதே மாதிரி ஒரு மூலிகை இருக்குது. இந்த மூலிகையை ஒரு வைத்தியம் பறிக்கிறான்னா அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. மூலிகைக்கு தாமரத்தண்டுக்கு தாமரத்தண்டை எடுத்து அதில் மஞ்சள் தடவி மூலிகைக்கு தாலி கட்டி அதுக்கப்புறம் தான் பறிக்க முடியும். இப்படியான பல விஷயங்கள் எங்கள் ஊரில் கொடுங்கல், கேரளா பக்கத்தில் கொடுங்கலூர் அம்மைன்னு சொல்லி ஒரு அம்மை இருக்கா. அந்த கொடுங்கலூர் அம்மை நம்ம கண்ணகின்னு சொல்லி ஒரு மிக முக்கியமான நம்பிக்கை இருக்குது. அந்த கொடுங்கலூர் அம்மையிட்ட இவங்க இப்போ அந்த பரணி விழா நடக்கும்போது அந்த அம்மையிட்ட ஒரு பெர்மிஷன் வாங்குறாங்க. எப்படின்னா, என்னுடைய கொடுங்கலூர் பகவதியே, நான் பச்சை வசவு, என்னது கெட்ட வார்த்தை, நான் பச்சை வசவு பகர இத்திரியும் உண்டு, சாமர்த்தியம் தந்தரல வேண்டும், நீ அது தராவிட்டால், நீ தரலன்னு சிக்கியா, நான் ஒரு கோழி சாத்தானாகி கௌதமர் சாபம் பெற்று 1000 கண்ணாவேன் என்று சொல்லிவிட்டேன். நீ எனக்கு கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு பெர்மிஷன் தரணும். அந்த விழாவில் அந்த பரணி நிகழ்ச்சியில் நடக்கும்போது ஒரு வார நிகழ்ச்சி நடக்கும். அந்த நிகழ்ச்சியில் அம்மையை சுற்றி வரும்போது இவங்க கெட்ட வார்த்தை பேசிட்டே வருவான். என்ன காரணம்னா, நான் மறந்துட்டேன், ஒரு பெரிய ஒரு அரசு நான் கொடுங்கலூர் அம்மா ஒரு பெரிய அரக்கனை கொடுங்கலூர் அம்மா கொண்டு போடுவான். அந்த அரக்கனுக்கு பொண்டாட்டி கல் மாமிசம் எல்லாம் சாப்பிட்டு அந்த ஊர் மக்களை பயங்கரமாக அழிச்சாட்டியம் பண்ணுவான். அந்த மக்களெல்லாம் போய் அம்மன் போய் முறையிடுவாங்க. அம்மா சொல்லுவா, அவனுக்கு மாப்பிள்ளையை நான் கொண்டுட்டேன், அந்த கோபத்தில் தான் அவள் இப்படியெல்லாம் பண்ணா, நீங்கள் கொஞ்சம் மன்னிச்சுக்கிடுங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, என்ன நடக்குன்னு பார்ப்போம். கடைசியில் அவள் என்ன பண்ணுவான்னா, அம்மைக்கே அம்மன் நோய், அம்மன் வைசூரி நோய் வர மாதிரிப்பட்ட வேலையை பண்ணுவான். அம்மையே ரொம்ப திணறி அவளை கொண்டு போடுவான். அவள் கொல்லக்கூடிய அவள் இறந்த நாளை தான் இவங்க கெட்ட வார்த்தை பாடி பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இது ஒரு பௌத்த தொன்ம அழிவுன்னு வர சொல்கிறாங்க. இந்த மாதிரிப்பட்ட வாய்மொழி கதைகளை, பண்பாட்டு கதைகளை நம்ம தேடணும். தேடி அதை மறு உருவாக்கம் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சோன்னே அடுத்த ரவுண்டு டைம் இருந்தால் பேசுகிறேன். ஒரு விஷயம் ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எசக்கி அம்மை, அது மாதிரிப்பட்ட அம்மன்கள் அவ்வளோ பேருமே ஏறத்தாழ ஒரு பாலியல் வன்கொடுமைக்கோ வேற ஏதாவது ஒரு சிக்கலுக்கோ உட்பட்டவங்க தான். கொலையில் உதித்த தேவதைகள் தான். நமக்கு ஆதி புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, மிக முக்கியமான நம்மளுடைய கடவுளே நடுகள் மட்டும்தான். நடுகள் தான் நம்ம கடவுள், வேற கடவுளே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்போ நடுகள் என்ன கடவுள் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, நடுகள் போரில் இறந்தவங்க நம்ம ஆசையாக வளர்த்த. இப்போ நான் ஒரு தேவாங்க நான் ஆசையாக வளர்த்துருப்பேன், தேவாங்க செத்து போயிருக்கும், தேவாங்க வச்சு நான் கும்பிடுவேன். இஸ்லாமிய துன்பங்கள் வரும்போது குதிரைகளுக்கு ஏகப்பட்ட சமாதி இருக்குது. நீங்கள் நல்ல கவனிச்சா தெரியும். ஆமாம் 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 ஆமாம். இதே மாதிரிப்பட்ட விஷயங்களில் நம்ம 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 பார்க்கணும்னு சொல்லக்கூடியது, நான் எதில் விட்டேன்னு தெரியல, மறந்துட்டேன். இது இந்த விஷயங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று. திரும்ப அந்த அந்த விஷயங்களை இப்போ அம்மனை பற்றி பேசும்போது, அந்த அம்மன் அம்மனை பொதுவாகவே சினிமாக்களில் இருந்து, பொதுவாகவே நம்ம கதைகளில் இருந்து அந்த பாதிக்கப்பட்ட அம்மை பல ஆட்களை பழிவாங்குவா. பழிவாங்கும் போது ஒரு நம்பூதிரி வருவான். அந்த நம்பூதிரி அவளை ஒரு குடுவையில் அடித்து கட்டிடுவான். அதுக்கப்புறம் அவள் சாந்தி ஆகிடுவா.
இப்படி தான் அந்த மித்தை உருவாக்கிட்டே இருக்கிறாங்க. நான் என்னுடைய கதையில் பண்ணும்போது அதே கதை எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்ணேன்னா, அந்த நம்பூதிரியை எத்தி சவுட்டி அம்மா அந்த 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 அழகி கொல்றா, உதிரம் குடிக்கும் அழகியின் அந்தரங்க பல்லில் கடிச்சு கொல்றான்னு சொல்லி நான் கதையை மாற்றினேன். இப்படி நம்ம கதையை மாற்ற வேண்டிய அவசியம். இது நம்ம எல்லாருமே எல்லா ஊர்களையும் எல்லா கிராமங்களையும் இதே மாதிரிப்பட்ட ஆயிரக்கணக்கான கதைகள் இருக்கும். இன்னொன்று கடைசியில் சொல்லி முடிச்சிடும். இன்னொரு கதை நான் எழுதும்போது நம்ம கரண் கார்கி அவர் படிச்சுட்டு அந்த கதையை பாராட்டினார். என்ன கதைன்னா, ஆத்துக்கடவு அம்மன் சொல்லி ஒரு கதை எழுதினேன். அந்த ஊரில் உள்ள வண்ணா ஆத்துக்கடவு அம்மன் சொல்லி ஒரு அம்மா இருக்கா. வண்ணா ஒரு 3:30 மணிக்கு ராத்திரி ஒரு 3:30 மணிக்கு போல என்ன பண்ணுறான், துணி எடுத்துட்டு துவைக்க போகிறான். அங்கே பார்த்தா அம்மா மஞ்சள் தேய்ச்சி குங்குமத்தை வச்சு குளிச்சுட்டு இருக்கான். அவனுக்கு கூட 2-3 பேர் அவ்வளோ ஒரு ஓடிட்டாரும். இவன் அசால்ட்டை நின்றுட்டு வண்ணான்னு சொல்லலாம், பிரதம வண்ணான்னு சொல்லலாம். அம்மா எனக்கு நேரம் ஆச்சு, என் பொண்டாடி தேடிட்டு இருப்பா, நீ இது மாதிரி போட்டு எனக்கு துணி துவைச்சு சீக்கிரம் போன, நாளை எனக்கு வேலை இருக்கு, நீ உடனே நீ கிளம்பிடு. அம்மா பயந்து கிளம்பிட்டா. அந்த நான் எங்க அத்தை இந்த கதை சொன்னான். அம்மா அப்படியெல்லாம் கிளம்பலாம் மக்கா, உனக்கு தெரியாத விஷயம். அம்மா கிளம்பலன்னா நாளை பெரிய சிக்கல் ஆயிரும். அம்மனுக்கு கொடை இருக்குல்ல, கொடைக்கு பட்டு நாங்க தான் கொடுக்கோம், பட்டு நாங்க கொடுத்துட்டு இருக்கோம். அம்மா பிறகு சிக்கல் ஆயிரும். அது மட்டும் இல்ல, அந்த பூஜையில வைக்கக்கூடிய முதல்ல உள்ள அந்த பலகாரம் பழம் இதெல்லாம் இருக்குல்ல, முதல் பூஜையில் வைக்க போறோம் நம்ம வீட்டுக்கு தான் வரும். அப்போ அந்த ஊர்லயே நம்ம எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கோம். அதனாலதான் அம்மா பயந்து ஓடனா. நன்றி, வணக்கம். அடுத்த ரவுண்டு முடிஞ்சா பேசுவோம். நன்றி. ரொம்ப சிறப்பாக இருந்தது. இப்போ அவர் ஆய்வாளர் முத்துப்பாண்டி கருப்பிலக்கியத்தையும் தலித் இலக்கியத்தையும் கம்பேர் பண்ணி ஆய்வு பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அந்த இதிலிருந்து நம்ம இப்போ கருப்பிலக்கியத்தில் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் தங்களுடைய வேர்களை தேடி அவங்க போகிறாங்க. அது மாதிரி இப்போ அதோட தாக்கம் தமிழில் இருக்கா? இருந்துச்சுன்னா என்ன மாதிரி தலித் இலக்கியம் அது மாதிரி வேர்களை தேடி ஏதாவது போயிருக்கதை உங்களோட ஆய்வுகளில் பார்க்குறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். ஆஃப்ரோ அமெரிக்கன் லிட்ரேச்சரில் வேர்களை தேடி போகிற ஒரு போக்கு 2ஆம் கட்டம் தான் நிகழ்ந்துச்சு. அதுக்கு முதல் கட்டத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா, அடிமைப்பட்ட வாழ்க்கை பற்றி அடிமைப்பட்டவர்கள் எழுதின ஒரு முதல் தலைமுறை வந்தாங்க. 2வது தலைமுறை தான் வேர்களை தேடி போனாங்க. வேர்களை தேடிப்படி யார் போனாங்கன்னா, ரூட்ஸ் அலெக்ஸ் கேலி, சினுவா அச்சிப்பி, அப்புறம் கூகி திவாங்கோ. அவர் சிலுவையில் தொங்கும் சாத்தான்லாம் ஒரு நாவல் எழுதினார். இங்கே இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் தலித் எழுத்தாளர்கள் எப்படி வேர்களை தேடி போனாங்கன்னா, இங்கே இருக்க அழகிய பிரிவன் சிலுவையில் தொங்கும் சாத்தானை படிக்கிறாரு. அங்கே அவங்களுடைய கிராம தெய்வங்கள், அவங்களுடைய வேர்கள், அவங்களுடைய பண்பாட்டு விளிமைகளை உள்வாங்கிக்கிட்டு இங்கே உள்ள தலித் மக்களினுடைய பண்பாட்டு விளிமைகள் என்னென்னவா இருந்துச்சு, எங்களுடைய நினைவுகளில் என்னவா இருந்துச்சு, என்னுடைய பாட்டியினுடைய நினைவுகள் என்னவா இருந்துச்சுன்னு அவர் உருவாக்கிக்கிட்டு தகப்பன்குடின்ற ஒரு நாவல் எழுதுகிறாரு. அதற்கு அப்புறம் இங்கே 90களுக்கு பிறகு ஐயதாசருடைய சிந்தனைகள் தொகுதிகள் வெளிவந்த பிறகு இங்கே ஒரு மாற்றம் ஏற்படுது. குறிப்பாக வரலாறை எப்படியெல்லாம் எழுதி பார்க்கலாம், மாற்று வரலாறை எப்படி கட்டமைக்கலாம் அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க. அப்போ வட்டார ரீதியாக நிகழ்ந்த போராட்டங்களை, இழந்த தலைவர்கள், அவங்கள பற்றியான ஒரு வரலாறை எழுதுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா பூவெளியன் ரெட்டியூர் பாண்டியனை பற்றி எழுதுறாரு. அவர் ஒரு படையெடுப்பு எதிர்த்து போராடினால அவர் இறந்ததாக அவரை பற்றி பூவெளியன் எழுதுறாரு. அதுக்கப்புறம் மேலூர் பக்கத்தில் வஞ்சியனர் கந்தன், அவர் சாதிக்கு எதிராக களம் கண்டு இறந்து போனார். அவரை பற்றி ஸ்டாலின் ராஜாங்க வஞ்சியநகரம் கந்தன் எழுதுகிறார். இப்படிப்பட்ட வட்டார அளவிலான நுட்பமான வரலாறுகள் எழுதப்பட்டு வேர்களில் நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்றத ஒரு நினைவுறுவதாக அவங்க எழுத தொடங்கினாங்க. இப்போ ஐயா இந்திரன் அவர்கள்ட்ட, இப்போ நீங்கள் தொன்மம் பற்றி சொல்லும்போதில் திராவிட இயக்கத்தவர்கள் பற்றி சொல்லும்போது திராவிட தொன்மம் அப்படின்னு ஒன்று சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது இருக்கா? என்ன மாதிரி அப்படி இருந்துச்சுன்னா என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்களேன். திராவிட தொன்மம்னு சொல்லும்போது நம்ம தமிழனை சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் கூட ஒரு திராவிட தொன்மம் தான். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இவர் சொன்னதுல இருந்தோம், நம்மளுடைய இவருடைய இந்த புத்தகத்தில் நட சிவகுமார் சொன்னதுலேருந்தும் எனக்கு தெரிய வர விஷயங்கள் என்னென்னா, இப்போ ஒரு மித்துன்றது பழமையினுடைய ஆதி குடிகளின்
குரல்னு தான் இப்போ ஆதிக்குடி குரல்னு தான் இந்த டிஸ்கஷனுக்கு வாசுகி பாஸ்கர் பேர் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த ஆதிக்குடியினுடைய குரல் வந்து பழமையானது மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நவீன தொன்மம்னு ஒன்று இருக்குது. இந்த கண்டெம்பரரி மாடர்ன் மித்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. மாடர்ன் மித்து எதை வச்சது? இப்போ சொன்னார்லையே ஒரு டிவி கதை, டிவி சினிமா எல்லாமே கூட மாடர்ன் மித்தை உருவாக்குறது தான். இப்போ வந்து அந்த ஜேபிபி படத்தில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏசப்பான்னு அந்த அம்மா சொல்லிக்கிட்டு வரும். அந்த ஏசப்பா வந்து ஒரு அந்த பைபிளில் சொல்லப்பட்ட அந்த இயேசுநாதரில் அவர் இவங்க ஊரில் இருந்த அவங்க குடும்பத்தில் இருந்து செத்து போன ஒருத்தர் போல் அவர் ஒரு முன்னோர் தான் அவர். அதனால நம்ம பேசும்போதெல்லாம் பார்க்குறேன் ஒரு புதுமையான ஒரு மாடர்ன் மித்தை அவங்கள அறியாமலே உருவாக்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய தமிழில் இந்த தலித் இலக்கியம் என்பது வெறும் ஜாதிக்காரர்கள் ஒரு கட்டுகிற ஜாதி சங்க இலக்கியம் அல்ல என்பதை நான் இங்கே ரொம்ப வற்புறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இது வந்து ஜாதி சங்கம் கட்டும் முயற்சி அல்ல, மாறாக ஜாதியை எதிர்ப்பவர்கள் எந்த ஜாதியை சேர்ந்தாலும் ஒன்று சேர்ந்த ஒரு இலக்கியம் தான் தலித் இலக்கியம். ஏன்னா அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் தான் இதனுடைய அல்டிமேட் எய்ம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன சொல்ல வேண்டியதாக இருக்குது, மாடர்ன் மித்தை இந்த தலித் இலக்கியவாதிகள் உருவாக்குவார்கள். இதன் மூலமாக தமிழ் இலக்கிய உலகம் இதுவரையிலும் எழுத்துலகம் இதுவரையிலும் கண்டிராத ஒரு புதிய பரிமாண விஸ்தீரணத்தை அடையும் என்று நான் இன்றைக்கு சொல்லுகிறேன். ஒரு விமர்சகன் என்ற வகையில் தமிழுக்கு புதிய பரிமாண விஸ்தீரணம் இது ரொம்ப டால் கிளைம்னு நீங்கள் நினைக்கலாம். ஏன் டால் கிளைம் இல்லைன்னு சொல்கிறேன்னா, இதுவரையிலும் எழுதியவனை மட்டுமே நீங்கள் படித்து கொண்டிருக்கிறீர்களே, எழுத தெரியாதவனுடைய இலக்கியத்தை எங்கே கொண்டு வைத்தீர்கள்? எழுத தெரியாதவனுடைய இலக்கியம் அல்ல, வாசிக்க தெரியாத இலக்கியம் ஒருத்தன் இருக்கான், எழுத படிக்க தெரியாத ஒருத்தன் இருக்கான்ப்பா. அவனை நீங்கள் ஏன் மறந்து போயிட்டீங்க? அவனுக்குள்ளே இருக்க தொன்மங்கள் எல்லாம் உண்மையில் தொன்மங்களை எல்லாம் உள்ளுக்குள்ளே தாங்கி கொண்டு நடமாடும் பொக்கிஷங்களாக அந்த வாசிக்க தெரியாதவன் தான் உலவி கொண்டிருக்கிறான். நம்ம பேசுறது எல்லாமே எழுத தெரிந்தவர்களை பற்றியும் அதை வாசிக்க தெரிந்தவர்களை பற்றியும் தான் இருக்கிறதே தவிர, வாசிக்க தெரியாத ஒரு மாபெரும் கூட்டம் இருக்கிறது இல்லை, அந்த கூட்டத்திலிருந்து தான் தலித் குரல்கள் வருகின்றன. எனவே தமிழில் இதுவரையிலும் அறிமுகமாகாத, புதுமைப்பித்தன் கண்டுபிடிக்காத, கூவழகிரிசாமி கண்டுபிடிக்காத, மௌனி கண்டுபிடிக்காத புதிய இடங்களை இந்த வாசிக்க தெரியாதவர்களிடமிருந்து பெற்று, சொல்லப்போன பெற்று இல்லை, அது அவர்கள் காலையில் போய் விழுந்து உன்னுடைய பொக்கிஷங்களை எனக்கு கொடு என்று கேட்டு இந்த நம்ம நட சிவகுமார் போன்றவர்களும் நம்மளுடைய ஆராய்ச்சியாளர்களும் எல்லாரும் கொண்டு வந்து கொடுப்பார்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ இந்த தலித் இலக்கியம் என்ற நோக்கத்தோடு எழுத வருகிற இந்த வேர்கள், இந்த இலக்கிய அமைப்பு, இந்த கலை இலக்கிய விவாதங்கள் எல்லாம் ஒரு மாபெரும் புதிய எழுத்து முறையை தமிழுக்கு கொண்டு வர வேண்டும். அந்த எழுத்து முறை என்று சொல்லும்போது நான் என்னுடைய பேராசிரியர் கூட சொல்லலாம். எழுத்து முறை என்று சொல்லும்போது எழுத்து தமிழிலேயே எழுதுவது அல்ல, பேச்சு தமிழை வட்டார வழக்கு என்று கொண்டு வந்தார்கள் இல்லையா, அந்த வட்டார வழக்கிலும் எத்தனை வட்டார சொற்கள் தலித் மக்களுடைய சொற்களாக இருக்கின்றன. அது ரொம்ப முக்கியமான விஷயம். வட்டார சொற்களிலேயும் ஒரு மேட்டுக்குடி வட்டார சொற்கள் தான் தமிழுக்குள்ளே இதுவரையிலும் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு எழுதிட்டாக்கா ஐயோ தமிழ் இலக்கியமாக பாழா போச்சுன்னு நினைக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த இடத்தில் தான் இது வந்து ஒரு ஜாதி சம்பந்தப்பட்ட விவாதம் அல்ல, இது ஒரு கலை பற்றிய, எதிர்கலை பற்றிய ஆன்டி ஆர்ட். பிகாசோ என்ன சொன்னா, கலை இனியும் அழகுக்கு சேவை செய்யாதுன்னு சொன்னான். அப்போ அழகுக்கு சேவை செய்யாதுன்னா வேற எதுக்கடா சேவை செய்யும்? அப்படி நீதிக்கு சேவை செய்யும், அறத்துக்கு சேவை செய்யும், அநியாயத்துக்கு சேவை செய்யாது. அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்றைக்கு எழுத போகிறவர்கள் நீங்கள் வந்து பெருசாக ஒரு அறத்தை சொல்லி நம்ம இது தொன்மங்களுக்கு போயிட்டோன்னே தொன்மங்களுக்குள்ள நம்மளை அறியாமலேயே புதிய புதிய நியாயங்கள் வெளியே வருகின்றன. ஏன்னா நம்ம தெய்வம் அதான் பண்ணிட்டுங்க, தெய்வங்கள் நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் கொலையில் உதித்த தெய்வங்கள்.
நீதி கேட்டு ஒருத்தன் இருப்பான், அவனை கொன்னுடுவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவன் தெய்வமாக மாறிடுவான். இதுதான் நம்மளுடைய தெய்வங்கள் எல்லாம் இந்த ஜாதி கண்டுபிடித்த தெய்வம் அல்ல. ஜாதியை சொல்லி என் கிட்ட வராதே, கருவறைக்குள் வராதே என்கிற சொல்கிற தெய்வம் அல்ல. அங்கே இந்த சுடலை மாடன்னு ஒருத்தன் இருப்பான். அந்த சுடலை மாடத்தில் வெறும் ஒரு மாடம் தான் இருக்குங்க. அதில் ஒரு விளக்கேற்றி வைப்பாங்க. அந்த மாடத்தை வச்சுட்டு எப்போ அது போய் மாடன்னு சொன்னீங்க, மாடத்தின்னு சொன்னீங்க, ஜெண்டர் எங்கே இருக்காங்க? எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? அது எது புரிய வைக்குதுன்னா, கண்ணுக்கு புலப்படாமல் இந்த தொன்மங்கள் நமக்கு புரிய வைக்கின்றன. அப்போ அந்த சுடலை மாடன் இருக்கான்ல, அந்த சுடலை மாடனே ஒரு அப்டிராக்ட் ஆர்ட்டுங்க. அப்டிராக்டாக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அப்டிராக்ட் ஆர்ட்டுன்னு சொன்ன உடனே எல்லாரும் எக்ஸாம்பிள் என்ன நம்ம சொல்லுவாங்க, பிள்ளையாருன்னு மஞ்சளை பிடிச்சி வைக்கிறோமே, அதை பிள்ளையாருன்னு புரிஞ்சுக்கிறீங்களேன்னு சொல்லுவாங்க. ஏன்பா சுடலை மாடன்னு சொல்லுங்களேன். ஏன் மதுரையில் போனீங்கன்னா அந்த சங்கிலி கருப்பன்னு ஒருத்தன் இருப்பான் இல்லை? சங்கிலி கருப்பனில் சங்கிலி தானே இருக்குது, கருப்பை எங்கடான்னு கேட்டாங்களா? கேட்கல இல்லை. அப்போ தான் அந்த இடத்துல தான் அப்டிராக்ட் வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஆர்கானிக்காக நம்ம எழுத ஆரம்பிக்கும் போது அது வரும். இப்போ நட சிவகுமாரனுடைய கதைகள்லாம் நான் படிச்சிருக்கேன். அதெல்லாம் பார்க்கும்போது ஆர்கானிக்காக இருக்குது. ஆர்கானிக்ன்ற வார்த்தையை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆர்கானிக்னா நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த தொன்மங்களை தேடி எடுத்து அவற்றையெல்லாம் அதோட ஒரு கிரிட்டிக்கலான ஒரு டயலாக், விமர்சனபூர்வமான ஒரு உரையாடலை ஏற்படுத்திட்டால் நம்மளுடைய கவிஞர்களும் நம்மளுடைய மௌன யாத்திரிகள்லாம் இருக்கார், அவங்க அது போல் ஆட்கள் ஏராளமாக இருக்கிறார்களுங்க. அவரவர்கள் தங்களுடைய வேர்களுக்கு கீழே தேடி பார்த்து புதிய தொன்மங்களை கண்டெடுத்து அதை நவீன தொன்மங்களாக தமிழில் எழுதினால் தமிழ் ஒரு புதிய மொழி விஸ்தாரணம் அடையும். அதை மொழிபெயர்த்தாக்கா வெளிநாட்டிலலாம் அதுக்கு தாண்டா நோபல் பரிசு கொடுப்பாங்க. நீ நோபல் பரிசு வாங்கணும்னு பார்த்து எழுதி நிற்காதீங்க. உங்கள் மேட்ரை எடுத்து கொடுங்கப்பா நோபல் பரிசுக்காரனுக்கு, அப்போ தான் அவனுக்கு புதுசாக இருக்கும். நீங்கள் மேல்நாட்டு சூரியனிலிருந்து வெளிச்சம் வாங்கும் நிலவாக இருக்காதீர்கள். அந்த நிலா தேஞ்சி தேஞ்சி வளரும். நீயே ஒரு சூரியனாக போ, அதுதான் முக்கியம். அதனால தான் இந்த பல எழுத்துக்களை, இந்த கதைகளை பற்றி புதிய செய்திகளை சொல்வதற்கு நம்ம நட சிவகுமார்கிட்ட ஒரு வாய்ப்பு நன்றி சார் கேட்கணும்னு ஆசையாக இருக்குது. இப்போது இந்த இலக்கியங்களில் தொன்ம கதைகள் எழுதின புதுமை பித்தன் இது மாதிரியான ஆட்கள்லாம் சொன்னீங்க. இப்போ தலித் எழுத்தாளர்கள் எழுதக்கூடிய அந்த தொன்ம கதைகள் ஏற்கனவே இருக்கிற தொன்மத்துக்கு மாற்று தொன்மங்களா எப்படி எழுதுறாங்க? நீங்கள் உங்கள் கதைகள் எந்த மாதிரி எழுதுறீங்க? உண்மையில ஒரு விஷயம் சொல்லணும், தொன்மன்னா தலித் எழுத்த மட்டும்தான் இருக்கு. கைத்தட்டுங்க. வேற யார்ட்டையும் கிடையாது, வேற எவன்டையும் தொன்மம் கிடையாது. ஏன் சொல்றேன்னா, மாந்திரிகம் நம்மகிட்ட தான் இருந்திருக்கு. வைத்தியனுடைய நுட்பமான வைத்திய முறை நம்மகிட்ட தான் இருந்திருக்கு. ஒரு காட்டில் பாம்பு கடிச்சான்னா நம்மகிட்ட தான் வந்தாகணும் அவன். அப்புறம் வர்மக்கலை நம்மகிட்ட தான் இருந்திருக்கு. நிழல்குடி சாஸ்திரம் நம்மகிட்ட தான் இருந்திருக்கு. பஞ்சபசி சாஸ்திரம் நம்மகிட்ட தான் இருந்திருக்கு. நம்மகிட்ட உள்ள கலையை அப்புறம் அவன் களவாண்டுட்டு போனான். அப்போ நமக்கு மட்டும்தான் தொன்மம் இருக்கு. இப்போ நான் எக்ஸாம்பிள் நான் சொல்லிதான் இருந்தால், நான் சைவ சித்தாந்தத்தில் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன். தலையால் நடந்து எலும்பு கூடாகவும் மாறினால் காரைக்கால் அம்மை உன்னை அடைய, அப்பரும் சுந்தரரும் வந்ததெல்லாம் ஓசி கோட்டாவான்னு கேட்டிருப்பேன் ஒரு கவிதையில். அப்போ இப்படிதான் இருக்குது. இப்போ பாருங்க, காட்டாளன் ஒரு கவிதை நான் வாசிக்கிறேன். ஒரு 4 வரி கவிதை. அந்த கவிதை என்னன்னா, வயலில் நாற்று நட்டிருந்த ஆதிவாசி பெண்ணொருத்திக்கு ஆதிசிவன் காட்டாளனாய் காட்சி அளிக்க கட்டியிருந்த தொழியான கண்டாங்கி சேரையின் பாதியை கொடுத்தாலாம் கிழித்து காட்டாளன் கொடுக்கா. அந்த காட்டாளன் கோயிலில் ஆராசனை சாமி ஆடுகையில் துணியை தொழில் முக்கியபடி கணக்கு சொல்வது நிகழும். இதுதான் எங்கள் ஜனங்களின் சாமி. இதை தான் நம்ம வெளியே கொண்டு போகணும். ஆனால் நம்மகிட்ட ஏகப்பட்ட பண்பாடு, கல்ச்சரு, ஐடென்டிட்டி நிறைய இருக்கு. இப்போ எங்க ஊரு பத்மநாபபுரம் அரண்மனையில் ஆடு மேய்க்கக்கூடிய பெண்கள் ஆடு மேய்ச்சிருக்கும் போது ஒரு 3-4 ஆடு காணாம போச்சு. உடனே மன்னன் கூப்பிட்டு அந்த காலத்தில் சொன்னானா, அந்த பெண்கள் 3 பெண்கள் அவங்க உடம்புல ஒட்டு துணி இல்லாம அவங்க முன்னாடி அந்த இது உண்டு, அந்த 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 இதுல கொடுத்தாச்சுன்னா 2 கால் 2ஆ பிளந்து வந்துடும். அப்படி ஒரு தண்டனை, சாவதுக்குள்ள தண்டனை கொடுக்கணும் தெரிஞ்ச உடனே இவங்க மன்னன் போய் நாங்க தண்டனை வாங்க விரும்பாம நாக்க புடுங்கிட்டு 3 பேரும் செத்து போயிட்டாங்களாம். ஒருத்தி மேல பறைங்கால, ஒருத்தி கீழே பறைங்கால, ஒருத்தி பறக்கோடு பக்கத்தில் உள்ள பறைக்கால அப்படின்னு எங்க பாட்டி சொல்லி ஒரு கதை இருக்கு.
அப்போ இதுக்கு பின்னாடி உள்ள மன்னர் காலத்தினுடைய அரசியலை நம்ம கட்டுடைச்சி ஆகணும். அப்புறம் நாகர் துன்பத்தில் ஒரு பொம்பளைக்கு வந்து ஒரு குழந்தை வந்து மனுஷ குழந்தையும் ஒரு குழந்தை பாம்பு குழந்தையும் பிறந்துட்டு, பாம்பு குழந்தையும் ஒரு பிறந்த உடனே அந்த பொம்பளை வந்து நான் வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கு எனக்கு ஊரில் யார்ட்டையும் சொல்ல முடியாது, நீ மறைஞ்சு போயிரு சொன்ன உடனே பாம்பு மறைஞ்சு போயிட்டு இந்த இன்னொரு குழந்தை வளர்ந்துல்ல, அந்த பிள்ளைக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கல்யாணம் ஆயாச்சு. கல்யாணம் ஆகக்கூடிய நேரத்தில் பாம்பு வந்துட்டு சொத்துல எனக்கு பங்கு தான். பிறகு அவங்க வயல்வெளிய அந்த சூட்டடி களம் இருக்குல்ல, சூட்டடி களத்துல ரெண்டா பிரிச்சு கொடுத்த பிறகு தான் பாம்பு போச்சு. இப்படி ஒரு மித்து இருக்கு அந்த கோயில்ல. இன்னைக்கும் பங்குனி உத்தரத்துக்கு அன்னைக்கு இந்த விஷயத்தை பேசி விழா நடந்திருக்கு குமரி மாவட்டத்தில், குலசேகரம் பக்கம் அந்த ஊர். அப்புறம் சோழின்னு ஒரு கவிதை இருக்கு. சோழின்னு சொல்லி ஒரு கவிதை உங்களுக்கு நான் படிச்சு காட்டணும். ஒரு 2 வரி கவிதை. பாருங்க, கரும்பு தோப்பு கிணத்து தண்ணி இரத்த வாடை வீசுதாம், தோப்பில் புல் மேய்ந்த கறவை மாடுகளின் மார்பு பால் இரத்தமாம், அதிசயம் பொங்க சோழி உருட்டி ஆருடம் பார்க்கையில் முன்னொரு காலத்தில் அந்த தோப்பில் கூத்து கட்டும் நாடோடி பெண்ணை பண்ணையார் வன்முணர்ச்சி செய்து கொண்டதால் மாதவிலக்கு இரத்த வாடை வீசுகிறதாம் கிணற்றில். இது ஆயிரக்கணக்கான இதே மாதிரிப்பட்ட கதைகள் ஒவ்வொரு கிராமத்திலையும் நிகழ்ந்திருக்கும். நம்ம ஒரு 3 தலைமுறை வரலாறு போனோம்னா நமக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் எழுத கதைகள் கவிதைகள் இலக்கியங்கள் வந்துட்டே இருக்கு நம்மகிட்ட. இதை நம்ம வந்து ஒழுங்குபடுத்தணும். ஒரு நாட்டுப்புற தொன்மத்தை நான் முதல்ல சொன்னேன், சலித்து போன கடவுள் சொன்னேன், அதே மாதிரி நவீன தொன்மமா மாத்ததுக்கான எல்லா வசதிகளும் நம்மகிட்ட இருக்கு. ஒரு கதை சொல்றேன், கானகத்தில் புலின்னு ஒரு கதை. ஒரு அழகான பொண்ணு காட்டில் தண்ணி கோர போறா, போகும்போது ஒரு அழகான புலி பார்த்துருது. அந்த புலிக்கு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண என்னன்னு சொல்லி ஆசை வந்துடுது. அந்த புலி என்ன பண்ணுது, அழகான ஒரு பிராமண நம்பூதிரி வேஷம் போட்டு அந்த பொண்ணுக்கு அப்பா டப்பி பொண்ணு கேட்க போகுது. அந்த பொண்ணுக்கு அப்பா பார்க்காரு, இந்த இப்படி ஒரு கிறுக்கு நான் பார்க்க முடியாது, ஏன்னா வந்து டவுரி கேட்கல, ஒண்ணுமே கேட்கல. அப்பாவும் அண்ணனும் சம்மதிச்சு அந்த புலிக்கு கல்யாணத்தை பண்ணி கொடுத்தாச்சு. புலி நேர காட்டுக்கு எங்க கூட்டிட்டு வருது, குகைக்கு கூட்டிட்டு வருது. அன்னைக்கு முதலிரவு 2 பேரும் பக்கத்தில் படுத்து கிடக்காங்க. வந்து அந்த பொண்ணுக்கு ஒரு சின்ன சந்தேகம் வருது, ஏன்னா மனுஷ வாசனைக்கும் மிருக வாசனைக்கு வித்தியாசம் உண்டு. அந்த சந்தேகம் வருது. சரி, அன்னைக்கு உடல் உறவு நடந்தாச்சு. மறுநாள் காலையில் பார்த்தா அவளுக்கு முதுகுல எல்லாம் நகைக்கீரலாக இருக்கு. அப்புறம் இவ வந்து சாம்பார் அவியலுக்கு வச்சு கொடுக்க, அதெல்லாம் புளிக்க பிடிக்கல, தட்டி நேர பெயரும் சாயங்காலம் வந்துடும். இப்படி தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு 3-4 மாதம் 5 மாதம் ஆயாச்சு. இப்போ வந்து இவளுக்கு கன்ஃபார்மாக மனசிலாயிடுச்சு, நம்ம மனுஷனுக்கு கூட குடும்பம் நடத்தல, புளிக்க கூட நம்ம குடும்பம் நடத்தும் சொல்லி தெளிவா இவளுக்கு மனசிலாயிட்டு எப்படியாவது தப்பி போகணும்னு சொல்லி ஒரு முடிவு வந்துடா. ஒரு காட்டு ஆற தாண்டினா இவளுக்கு வீடு, புலி வரக்கூடிய டைம் எல்லாம் கரெக்டாக நோட் பண்ணி எடுத்து தப்பி வீட்டுக்கு வந்துட்டா. வீட்டுக்கு வந்தா என்ன ஆயிட்டு, இவ கன்சீவ் ஆயிட்டா. ஏன்னா ஒரு 6 மாதம் குடும்பம் நடத்திட்டா, அதனால இவளுக்கு குழந்தை பிறகுது. குழந்தை எப்படி பிறகுது, ஒரு குழந்தை மனுஷ குழந்தையாட்டும், ஒரு குழந்தை புலி குழந்தையும் பிறகுது. பையனுக்கு அப்பாவுக்கு பையன் அந்த அவளுக்கு அண்ணனுக்கெல்லாம் கடும் கோவத்தில் என்ன பண்ணாங்க, அந்த புலியையும் அந்த குழந்தையும் அந்த வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள துளசி மாடத்தில் புதைக்கிறாங்க. மறுநாள் காலையில் பார்த்தாச்சுன்னா அந்த துளசி மாடம் எல்லாம் புலி கண்ணா தெரியுது. துளசி தலையெல்லாம் வந்து கொஞ்ச நாள் ஊர்லேயே இருக்கா, அவளுக்கு பயங்கரமான வீட்டிலே இருக்கா, கஷ்டமா இருக்கு. கடைசியில் அவள் ஒரு முடிவுக்கு வந்துடா, கல்லானாலும் கணவன் புலியானாலும் புருஷன். அப்படி ஒரு முடிவுக்கு வந்து அண்ணன்காரனை சொல்லா, எப்படியா என்ன கொண்டு காட்டில் விட்டுரு. சரி, அவளுக்கு மனசு கஷ்டமா இருக்கு, கொண்டு காட்டு ஆறு தாண்டி போகும்போது திடீர்னு ஒரு புலி உருமுடிய சத்தம் கேட்குது. பார்க்கா யாரும் இல்லை, அண்ணன் பார்க்க வேற யாரும் இல்லை. திரும்பவும் பார்க்க திரும்பவும் புலி உருமுடி சத்தம் நடக்குது. 3ஆவது தடவை பார்க்கும்போது அவ புலிய மாறி அண்ணனை கொன்றா. கதை முடிஞ்சு. இந்த கதைக்குள்ளாடி நான் என்னன்னு தேடி பார்க்கும்போது ஒரு பெண்ணை வந்து ஒரு பெண்ணிய சிந்தனையில் பார்க்கும்போது ஒரு பெண்ணை அவளுடைய பெர்மிஷன் இல்லாம அப்பாவும் அண்ணனும் எடுத்த முடிவு அந்த பெண்ணு பழி வாங்கிட்டான்.
திரும்ப இன்னொரு விஷயத்தை நம்ம யோசனை பண்ணி பார்த்தா ஒவ்வொரு பெண்ணும் ஒரு புலிக்க கூட, சிங்கத்துக்கு கூட, பண்டிகை கூட, நாய்க்கு கூட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம், இப்போ நடசிவமாரம் யாருன்னு சொல்லி என் பொண்டாடி கேட்டா என் பொண்டாடி சொல்லிடுவான். இந்த ஒரு விஷயம் இருக்கு. இப்படி கதைகளுக்குள்ளாடி உள்ள அந்த அவ்வளோத்தையும் நம்ம எடுக்கணும். நான் ஒரு கவிதை எழுதினேன். சுடலை மாடனை கையில் வைத்துக் கொண்டும் வண்ணார மாடனை ஏவி விட்டும் என் பாட்டன்மார்கள் செய்த யுத்தத்தால் தான் என் கோவணமாவது மிஞ்சி இருக்கிறது சொல்லி எழுதினேன். இதுதான் உண்மை. நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்ட ரா மெட்டீரியல் இருக்கு. எப்படி அலெக்ஸ் ஹாலிட்ட ரா மெட்டீரியல் இருந்தோ, எப்படி இடலா கல்வினண்ட ரா மெட்டீரியல் இருந்தோ, அதே மாதிரி நம்மகிட்ட இருக்கு, சரக்கு இருக்கு. இந்த சரக்கை வெளிக்கொண்டு வரணும். அதை எல்லாருமே சேர்ந்து நம்ம செய்வோம். நன்றி, வணக்கம். நன்றி. ஏற்கனவே கேட்ட கேள்வியோட தொடர்ச்சி தான் முத்துப்பாண்டிட்ட. இது கடைசி கேள்வியாக வச்சுக்கலாம். பொதுவாக அந்த கருப்பினத்தவர்கள் வந்து தங்களுடைய நிறத்தை தங்களுடைய அடையாளமாக மாற்றி அதவே தங்களுடைய போராட்ட கருவியாக மாற்றிக்கிட்டாங்க, கருப்பு நிறம் அப்படின்றதவே. இப்போ அதே மாதிரி தலித்துகள் ஏதாவது தங்களுக்கான போராட்டத்துக்கான கருவியாக அடையாளமாக ஏதாவது மாற்றிருக்காங்களா? அது பற்றி. இப்போ கருப்பர்கள் வந்து தங்களுடைய நிறத்தைவே ஆயுதமாக பயன்படுத்தினாங்க. கருப்பே அழகு, வெள்ளை வெளிர் போனது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க வச்சாங்க. அதுக்கப்புறம் தலித் பேந்தர்ஸ் மூவ்மெண்ட் வந்த பின்னாடி இன்னும் ரொம்ப காத்திரமாக வச்சாங்க. இதோடைய தொடர்ச்சியாக நம்ம 90களுக்கு பிறகு தமிழ்நாட்டில் தலித் கலை விழாக்கள்னு சொல்லி தமிழகம் முழுவதும் நடத்துனாங்க. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் வந்து தமிழ்நாடு முழுக்க இரவு கலையை சொல்லி நடத்தி தப்படித்தல் அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதில் தப்படித்தல்ன்றதாக தப்பாட்டம், அதாவது வெறும் தப்பு மட்டும் அடிக்கக்கூடாது, அது ஆடக்கூடிய ஒரு செயல்பாடாக அமையணும் அப்படின்ற நிறைய மாற்றி அவங்க அமைச்சாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் தப்படிக்கிறது வந்து ஆண்கள் மட்டும்தான் அடிச்சுக்கிருக்காங்க, பெண்களும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அந்த கலையை கற்றுக் கொடுத்து ஸ்டேஜில் ஏறி அடிக்க விட்டாங்க. இதுக்கப்புறம் மதுரையில் தமிழ்நாடு இறையியல் கல்லூரி வந்து 1995 வந்து முதல்ல தலித் கலை விழாக்குன்ற ஒன்று கொண்டு வராங்க. அவங்க கொண்டு வரும்போது இரவு ஒரு 12 மணிக்கு ஒரு 100 இளைஞர்களை தலித் மேடைகளை ஏற்றி இரவு முழுக்க விடிய தப்பாட்டத்தை அடித்து ஒரு அதிர்வையை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை அவங்க முன்னெடுத்தாங்க. இது என்னவான குறியீடுனா, இங்கு வந்து பறை என்பது வந்து ஒடுக்கப்பட்டவருடைய ஆயுதமாக கொண்டு வரணும், கலையவே விடுதலைக்கான கருவியாக மாற்றணும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் தான் அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னொன்று, அவங்க தமுக்குன்னு ஒரு பத்திரிகை நடத்தினாங்க. அந்த தமுக்குன்ற பத்திரிகை நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்படிக்கிற மாதிரி ஒரு குறியீடாக தான் அவங்க வச்சுருப்பாங்க. இப்படி தலித்துகள் தங்களுக்கான ஆயுதங்களாக எவையெல்லாம் கிடைக்குதோ அவையெல்லாம் அடிக்க ஆரம்பித்தாங்க. குறிப்பாக இப்போ நீலமண்பட்டு மையம் வந்து ஒருங்கிணைச்ச மார்கழி மக்கள் இசை நீங்கள் பார்த்தீங்கன்னா, மார்கழி மாதம் என்றாலே அது பிராமணர்களுடைய மாதமாக கொண்டாடப்பட்டு வந்தது. இது வந்து இங்கே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, அது வந்து தலித்தருடைய கொண்டாட்டத்தினுடைய வெளிப்பாடு. மார்கழியில் வந்து ஒப்பாரி பாட்டை வந்து ஸ்டேஜில் ஏற்றுறது இது வரைக்கும் இந்தியாவில் அப்படி யாருமே கொண்டு வந்தது கிடையாது. முதல் முறையாக தான் நீலமண்பட்டு மையம் வந்து ஒப்பாரி பாடல்களில் வந்து ஸ்டேஜ் எடுத்து கொண்டு வந்தது. இது வந்து எங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் தான். பிளாக்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்க, டிசம்பர் மாதத்தை வந்து ஜோங்கோன் விழாண்டு அவங்க கொண்டு வராங்க. அவங்க முழுக்க அவங்களுடைய வேரில் இருந்த பண்பாட்டு செயல்பாடுகள் ஸ்டேஜில் ஏற்றுறது, ஒன்றா கூடி ஆடுறது, இப்படியான விழாக்களை அவங்க முன்னெடுத்தாங்க. அதனுடைய வெளிப்பாடு இங்கே தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்கன்று சொல்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றி. இறுதியா தோழர் ஒரு 2 வரி சொல்ல மறந்துட்டேன். இந்த கட்டை விரல் சொன்னாங்கல்ல, கட்டை விரல் ஏகலையனுடைய கட்டை விரல் சொன்னாங்கல்ல, கட்டை விரல்ல வந்து வில் விடவே முடியாது. அது கட்டை விரலை வச்சு வில் விடவே முடியாது. ஆமாம், கட்டை விரலை யூஸ் பண்ணவே முடியாது. பின்ன எப்படி ஏகலைவன் கட்டை விரல் கொடுத்தான்? ஆதி பழங்குடி மரபுபடி இதுவரை நீங்கள் நம்ம வேணா சயின்ஸாக பார்த்தா கூட அந்த கட்டை விரலுக்கும் வில்லுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்படி இவ்வளோ பெரிய ஒரு மோசமான மித்தை உருவாக்கியிருக்கான். அதை நம்ம வந்து கேள்விக்குறியாக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. சொல்லி முடிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இத்துடன் இந்த அமர்வு நிறைவாகுது. தொன்மம், தலித் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொன்மம், மாற்று தொன்மம், கருப்பர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த கலைகள் எல்லாத்தையும் ஒரு விரிவாக பேசின ஒரு கலந்துரையாடல் இருந்தது. பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. இறுதியா முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, குறிப்பு நம்முடைய தொன்மங்களை அடையாளம் கண்டு அதை எழுதும்போது
அது பகுத்தறிவுன்னு ஒன்று எடுத்துன்னு வந்து போட்டு அது வந்து பகுத்தறிவு ஒத்து வராதுன்னு மட்டும் தயவு செய்து, ஏன்னா பகுத்தறிவு தேசம் இது. எனவே அதில் கொஞ்சம் உஷாராக இருந்து, இப்போ தொன்மங்களும் மனிதனுடைய வாழ்க்கை தான், அதில் பகுத்தறிவற்ற பல இடங்கள் இருக்குது வாழ்க்கையில். அதனால் அது ஏற்றுக்கிட்டு இலக்கியவாதிகள் அதில் இறங்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. நானே தப்பாக பேசுகிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு தலைப்பில் பேசினாங்க. ஒரு ஃபோக்லோர் எந்த அளவுக்கு ஃபிக்ஷனுக்கு பயனாகும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளீஸ் கிளாப்ஸ் ஃபார் தெம் அகைன். ரொம்ப ரொம்ப அருமையான உரை. குறிப்பாக ஐயா நட சிவகுமார் ஐயா அவர்கள் வந்து அவருக்கு தனியாக ஒரு அமர்வே நம்ம வந்து கொடுக்கணும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும்போது. ரொம்ப நன்றி. இந்த குழுவினர்களுக்கு வந்து நினைவு பரிசை வழங்க மேற்கு தொடர்ச்சி மலை திரைப்படத்தின் இயக்குனர் தோழர் லெனின் பாரதி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். தோழர் முத்துப்பாண்டி அவர்களுக்கு லெனின் பாரதி அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. இந்திரன் ப்ரோ அவர்களுக்கு இயக்குனர் லெனின் பாரதி அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். நன்றி. எழுத்தாளர் நட சிவகுமார் அவர்களுக்கு லெனின் பாரதி அவர்கள் நினைவு பரிசை வழங்குகிறார். பொய்யாமொழி முருகன் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்குகிறார். பொய்யாமொழி முருகன் மற்றும் முத்துப்பாண்டி இவங்க 2 பேரும் ஸ்டாலின் ராஜாங்கம் அவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரொம்ப அவங்கள வந்து அவர் இன்வால்வ் பண்ணுறாரு. தேங்க்யூ ஸோ மச்.